வணக்கம் விஜயண்ணா. இந்த பதிவு உங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்களா? ஆனால் விஜயண்ணா, இதில் நீங்கள் ஒன்றே நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் இனி தமிழ்நாட்டு ஃபுல்லாக அனைத்து மக்களும் இனிமேல் உங்கள் பின்னாடி. அதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் இனிமேல் எலெக்ஷன் நின்று தனியாக நின்னாலோ அல்லது நல்லவங்களை யார் என்னன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உங்களுடைய சீட்டுகளை நம்பிக்கையின் பேரில் கொடுங்க. இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலாக 234 தொகுதியில் நீங்கள் இனிமேல் சீட்டு பிரித்து கொடுக்குறா இருந்தால் 160 சீட்டு உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களிடம். மீதி இருக்க சீட்டை தான் இவ்வளோ தான் என்னால் தர முடியும்னு சொல்லி தைரியமாக சீட்டை பிரித்து கொடுங்க. அவங்க ஜெயிச்சவங்க கூட கூட்டணி வச்சா வைக்கிறாங்க, இல்லை வைக்காமல் வெளியே போனால் போயிட்டு போகிறாங்க. 160 சீட்டு உங்கள் கையில் இருக்கும். அதுக்கு மக்களாகிய நாங்கள் கேரண்டி. அப்புறம் இன்னொன்று, உங்கள் எதிர நின்று சண்டை போகிறவங்கள நீங்கள் நம்புங்க. இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கவங்கள நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவங்கெல்லாம் ஒரு ஏனையை எதிர நின்று சண்டை போட்டால் எதுக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அந்த ஏனை ஒன்று காலில் போட்டு மிதிச்சிடும், அல்லது தும்முனாலே 8 அடி தூரத்துக்கு 8 அடியில் 8 லட்சம் தூரத்துக்கு பறந்து போயிடும். அது அவங்களுக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் வழியாக அந்த யானைக்கே தெரியாமல் ஏறி காதுக்குள்ளே போய் கொடைவாங்க. அந்த கொடைச்சல் உங்களுக்கு வந்துட வேண்டாம். இப்போவுமே இருக்குது, கண்கூட பார்க்குறீங்க. ஆகையால் இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு இந்த 5 சீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் தயவு செஞ்சு நீங்கள் நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, எங்களை நீங்கள் நம்புங்க, மக்களை நம்புங்க. இது நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். இனி ரீஎலெக்ஷன் வச்சாலும் 234 தொகுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அது கேரண்டி. கடைசிக்கு 200 கூட சீட்டு கூட உங்களுக்கு வரும், கூட்டணி வைக்காமல். ஆகையால் மக்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களை நாங்கள் எப்பவும் கைவிட மாட்டோம். மக்களே, இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கவனை இனிமேல் நம்பாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பாடம் மக்களே. ஏன்னா உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சொகுசை தான் பார்க்குறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை தான் பார்க்குறாங்க. நம்ம குடும்பத்தை இந்த தெருவில் விட்டுருவாங்க இந்த மாதிரி. ஆகையால் புரிஞ்சு செயல்படுங்க. இனிமேல் ஒரு எலெக்ஷன் வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு தயவு செஞ்சு நம்பிக்கையின் பேரில் நம்பிக்கை இருந்தால் ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா ஒதுக்கி விட்டுருங்க.